17 signs that you are physically attractive. ஃபிசிக்கலாக நீங்கள் மற்றவங்களை விட அட்ராக்டிவானவங்களா இருக்கீங்களா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய 17 சைன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். நம்ம எல்லாருமே வெளியே போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ மற்றவங்களை விட அழகாக தெரியணும்னு நல்ல ட்ரெஸ்ஸில் இருந்து நம்மளோட லுக்கு வர எல்லாமே மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிற 17 அறிகுறிகளில் ஒன்று உங்ககிட்ட இருந்தாலே மற்றவங்கள அட்ராக்ட் பண்ண நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம். இதனாலேயே நீங்கள் மற்றவங்களை விட இன்னும் அட்ராக்டிவான ஆளாக இருக்கீங்கன்னு சொல்லிடலாம். அப்படி நம்மளை மற்றவங்களுக்கு அட்ராக்டிவாக காமிக்கக்கூடிய 17 அறிகுறிகள் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ். உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி ஃபேஸ் இருக்கா? ஒரு ஸ்டடியில் ஃப்ரெண்ட்லி ஃபேஸ் இருக்கிறது அட்ராக்டிவாக இருக்கிறதோட ஒரு சைன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு எங்கே போனாலும் பாசிட்டிவாக ஒரு அப்ரோச் கிடைச்சிட்டே இருக்குமாம். சரி, நம்ம ஃபேஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லை அன்ஃப்ரெண்ட்லியான ஃபேஸாக இருக்கா? இந்த ஃப்ரெண்ட்லி ஃபேஸ் நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை கண்டுபிடிக்கணும்னா உங்கள் முகத்தை நீங்களே கண்ணாடியில் பாருங்கள். பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. சிரிக்கும்போது உங்கள் வாயோட 2 பக்கமும் கோடு விழும். அதை தான் நாம் லாஃப் லைன் இல்லை ஸ்மைல் லைன்னு சொல்லுவோம். ஆனால் பல பேர் இந்த கோட்டை சுருக்கம்னு நினச்சிட்டு தான் அன்அட்ராக்டிவாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிஜத்தில் உங்களை இன்னும் அழகாக காமிக்கிறது இந்த லைன் தான். இந்த ஸ்மைல் லைன் உங்க லுக்கை இன்னும் பல பேர் அப்ரோச் பண்ண செய்யும்னு சொல்றாங்க. இந்த லைனை மற்றவங்க உங்ககிட்ட பார்க்கும் பொழுது நீங்க பாசிட்டிவா ஹாப்பியா இருக்கீங்கன்னு அவங்க நினைச்சுப்பாங்க. இதனாலேயே பல பேரால உங்களை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மைல் லைனை கூட உங்களை அட்ராக்டிவா காமிக்கக்கூடிய ஒரு சைன் தானே நீங்க புரிஞ்சு. அடுத்த பாயிண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆக போற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பத்தி கூட பார்த்துட்டு போயிடலாம். கடந்த 2020 வருஷம் மட்டும் ஆண்கள் 717.1 மில்லியன் பேர் ஜாபுக்கு போயிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ஆண்களுக்கு இணையா அதே வருஷம் பல நிறுவனங்கள்ல 662.9 மில்லியன் பெண்களும் எம்ப்ளாயர்ஸா ஆகியிருக்காங்க. இதுல பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆண்களுக்கு இணையா பெண்களும் பல துறைகள்ல சாதனைகள் செஞ்சுட்டு வந்தாலும் ஆண்களுக்கு இணையான வருமானம் பெண்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பிரச்சனைக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் ரீலெவல் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல 5 டெஸ்ட் டெக் சம்பந்தப்பட்ட வேலைக்கும் 5 டெஸ்ட் நான்-டெக் சம்பந்தப்பட்ட வேலைக்கும் கொடுத்திருக்காங்க. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தாலும் மார்க்கெட்ல கொடுக்கிற சேலரி விட அதிகமான சம்பளம் இந்த ரீலெவல் பிளாட்ஃபார்ம் மூலமா உங்களால வாங்க முடியும். குறிப்பா பெண்களுக்கு இது ஆண்களுக்கு நிகர சம்பளம் வாங்குற ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ற பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். இந்தியாவில் இருக்கிற டாப் கம்பெனிஸான பேடிஎம், ஸ்விக்கி, அப்கிரேட், கிரெடிட் போன்ற நிறுவனங்கள்ல உங்களால இந்த ரீலெவல் பிளாட்ஃபார்ம் மூலமா ஹை சேலரி பேக்கேஜ்ல பிளேஸ் ஆக முடியும். ஃப்ரெஷரா நீங்க இருந்தா உங்களுக்கான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ரீலெவல் பிளாட்ஃபார்ம். இங்க உங்களோட ஸ்கில்ஸை வச்சு உங்களுக்கு பிடிச்ச டாப் எம்என்சில உங்க ட்ரீம் ஜாபை கண்டிப்பா வாங்க முடியும். இது மட்டும் இல்லாம இங்க நீங்க உங்களோட ட்ரீம் ஜாப்ல பிளேஸ் ஆகிறதுக்கு ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். உங்களுக்கு எந்த துறையில வேலைக்கு போகணும்னு விருப்பம் இருக்கோ அதை சூஸ் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணி ஹை ஸ்கோர் வாங்கினா மட்டும் போதும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அன்ஸ்ருதா. ரீலெவல் பிளாட்ஃபார்ம்ல இவங்க ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட் எடுத்து ஃபீல்ட் அசிஸ்ட் கம்பெனில கஸ்டமர் சக்சஸ் அசோசியேட் ஜாப் ரோல்ல பிளேஸ் ஆகியிருக்காங்க. இது போல பல பேர் டாப் எம்என்சில ஒவ்வொரு நாளும் பிளேஸ் ஆகிட்டே தான் வராங்க. இந்த டெஸ்ட்ல ஹை மார்க் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு ஐபோன், மேக்புக், ஐவாட்ச் ப்ராடக்ட்ஸ்னு ரீலெவல் பிளாட்ஃபார்ம் பிரைசஸை ப்ரொவைட் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டே வராங்க. ஸோ ஏன் இன்னும் பயப்படணும்? இந்த மகளிர் தின வாரத்தில் உங்களோட கரியர்ல இன்னொரு அடி எடுத்து வைக்க ரீலெவல் பிளாட்ஃபார்ம்ல வெறும் ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை தவறாம யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 2, டெய்லி க்ரூமிங். எல்லாருக்கும் க்ரூமிங் ரொட்டீன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. சில பேர் அவங்களோட அப்பியரன்ஸ் நல்லா இருக்க எல்லா நாளும் வேலை செய்வாங்க. இன்னும் சில பேர் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹேரை சரி பண்ணுறது, ஃபேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் உங்களை நீங்களே க்ரூம் பண்ணிக்கிறது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுக்கு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணதா சொல்லலாம். யாரெல்லாம் அவங்களோட அப்பியரன்ஸுக்காக டெய்லி க்ரூம் ஆகுறாங்களோ அவங்க மற்றவங்களை விடவே அதிகமாக அட்ராக்டிவாக இருக்கிறாங்க. சொல்லப்போனால் உங்களோட அப்பியரன்ஸுக்காக நீங்கள் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னே இதை சொல்லலாம். ஏன்னா யாருமே தூங்கி எந்திரிச்ச உடனே வெளியே போய் வேலை பார்க்க போறது இல்ல. நல்ல அழகா நம்மள அழகுபடுத்திக்கிட்டு நம்ம உடம்ப நம்மளே கேர் எடுத்துட்டு தானே போவோம். உங்களோட அப்பியரன்ஸுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய நேரத்தை மற்றவங்களும் நோட் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க டெய்லி க்ரூம் ஆகிட்டே போனா உங்களை மற்றவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்பர் 3, ஃபேசியல் சிமெட்ரி. உங்களுக்கு சிமெட்ரிக்கல் ஃபேஸா இருக்கா? இது உங்களை அட்ராக்டிவா காமிக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் சைன்.
இந்த சிமெட்ரிக்கல் ஃபேஸ் இருந்தா நம்ம மூளை அவங்க கிட்ட விழுந்துரும்னு சொல்லுவாங்க. உங்க ஃபேஸ் சிமெட்ரிக்கலா இருக்கான்னு எப்படி தெரியும்னா ஒரு ஈஸியான டெஸ்ட்ல இதை கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களோட போன்ல உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அப்படியே உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க. கண்ணாடியில பார்க்கறதும் போட்டோவும் ஒரே மாதிரி இருக்கா, இல்ல ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கா? ரெண்டும் வேற மாதிரி இருந்தா உங்க ஃபேஸ் சிமெட்ரிக்கல் இல்ல. ஆனா ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா உங்க ஃபேஸ் அட்ராக்டிவான சிமெட்ரிக்கல் ஃபேஸ். இந்த சைன் உங்ககிட்ட இருந்தா நீங்க அட்ராக்டிவான ஆளுன்னு அர்த்தம். அடுத்து நம்பர் 4, ஹெல்தி ஹேர் growth. மென்னா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, அவங்கள அட்ராக்டிவா தெரிய வைக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் ஹேர் தான். நீங்க ஆவரேஜ் ஆணாவோ இல்ல பெண்ணாவோ இருந்தா உங்களுக்கு திக் ஹேர் இருந்தா அட்ராக்டிவா இருப்பீங்கன்னு சொல்லலாம். உதாரணமா ஒரு ஆணுக்கு திக் ஹேர் இருக்கக்கூடிய பெண்ணையும் ஒரு பெண்ணுக்கு ஷார்ட்டான திக்கான ஹேர் இருக்கக்கூடிய ஒரு ஆணையும் தான் பிடிக்குதாம். இது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு பயாலஜிக்கல் விஷயத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டதா இருக்கு. உமன் எல்லாருக்கும் ஒரு அடர்த்தியான நீளமான முடி இருக்கிறது அவங்க பயாலஜிக்கலா ஹெல்த்தியா இருக்கிறாங்க அப்படிங்கறத காமிக்குது. மென்னுக்கு தலைமுடியும் முகத்துல இருக்கக்கூடிய மீச தாடி அடர்த்தியா வளர்ந்து இருக்கிறது அவங்களும் பயாலஜிக்கலா ஹெல்த்தியான ஒரு நபரா இருக்குது அப்படிங்கறத வெளிப்படுத்துறதா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க உணர்றீங்களோ இல்லையோ, மத்தவங்களோட அட்டென்ஷனுக்கு உங்க முடியும் ஒரு காரணமா இருக்கு. அடுத்து நம்பர் 5, அட்ராக்டிவ் ஐப்ரோஸ். உங்களுக்கு திக்கான டார்க்கான புருவங்கள் இருக்கா? நம்மளோட அட்ராக்டிவ்க்கு புருவமும் காரணமா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விமனுக்கு டார்க்கான ஐப்ரோஸ் இருந்தா அவங்களுக்கு அதிகப்படியான அட்டென்ஷன் கிடைக்கும். ஏன்னா ஆண்கள் இதை அதிகமா விரும்புறாங்க. அதனால உங்களுக்கு அடர்த்தியான புருவம் இருந்தா கேவலமா இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அதுவே அட்ராக்டிவா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். அடுத்து நம்பர் 6, த ஹேலோ எஃபெக்ட்ஸ். உங்க பர்சனாலிட்டி மேல பீப்புள் சில அனுமானத்தை ஏற்படுத்திக்குவாங்க. உதாரணமா நீங்க அறிவாளின்னு இன்னொருத்தவங்க நினைக்கிறது ஏன்னு உங்களுக்கு புரியலையா? இல்ல நீங்க எந்த ஒரு ஜோக்கான ஒரு விஷயத்தையுமே சொல்லாதப்போ நீ நல்லா ஹியூமரா இருக்க மேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட மற்றவங்க சொல்லியிருக்காங்களா? இதுக்கு பேர் தான் ஹேலோ எஃபெக்ட். பீப்புள் எல்லாருமே ஒரு நல்ல தோற்றத்துல இருக்கிறவங்கள உள்ளேயும் வெளியேயும் அட்ராக்டிவான ஆள்னு நினைச்சுப்பாங்களாம். இன்னொரு வகையில பிசிக்கலா அட்ராக்டிவா இருக்கிறவங்க பாசிட்டிவான பர்சனாலிட்டியான ஆளுன்னு நம்ம நினைச்சுப்போம். இனிமே உங்ககிட்ட யாராவது இப்படி சில சம்பந்தமே இல்லாத காம்ப்ளிமெண்ட்ஸை கொடுத்தா நீங்க அவங்கள அட்ராக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அடுத்து நம்பர் 7, ஸ்டாரிங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ரோட்ல யாராவது உங்களை பார்த்துட்டே போயிருக்காங்களா? உதாரணமா நீங்க ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. உங்களையே மற்றவங்க டைரக்டா பார்த்துக்கிட்டே போனாலோ இல்ல வேற வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அறியாம உங்களையே பார்த்தாங்கன்னா ஒரு சின்ன விதத்துல பிசிக்கலா நீங்க அவங்கள அட்ராக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். நம்மளோட கண் எப்பவுமே ஒரு அட்ராக்டிவானதை தான் முதல்ல நோட்டீஸ் பண்ணும். அதனால இப்படி யாரும் அவங்கள அறியாமலே உங்களை பார்த்தா நீங்க நினைக்கிறத விடையே நீங்க அட்ராக்டிவான ஆளா இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து நம்பர் 8, காம்ப்ளிமெண்ட் டெஃபிஷியன்சி. அட்ராக்டிவா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே டன் கணக்கில் காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்குமா? அதை தானே நம்ம எப்பவுமே எதிர்பார்ப்போம். ஆனால் ரியாலிட்டியில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அட்ராக்டிவாக இருக்கிறவங்களுக்கு எப்பயாச்சும் தான் மற்றவங்ககிட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்குமாமா. ஏன் இது நடக்குதுன்னா, ஏன்னா அட்ராக்டிவான ஆட்களை மற்றவங்க எல்லாரும் இவங்கள தான் அட்ராக்டிவாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும்னு நினச்சி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்களாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி 1000 தடவை கேட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்ப மாட்டாங்களாம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அவங்களே உங்களை நினச்சிக்கிறாங்க. கொடுக்க வேண்டிய காம்ப்ளிமெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்களாம். இப்படி ஒருத்தர் நீங்கள் அழகா இருந்தும் உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்கன்னா அவங்க மனசுல உங்களை தான் அட்ராக்டிவான ஆள்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 9, ஆப்வியஸ் அசம்ப்ஷன்ஸ். உங்களோட ஸ்மைல் நல்லா இருக்குதுன்னு உங்ககிட்ட இதை எல்லா நேரமும் எல்லாரும் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி ஃபைனலாக ஒருத்தங்க உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். உங்களுக்கு மற்றவங்க உங்களை பற்றி நினச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு இப்படி காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சா நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எப்பயும் லெஃப்ட் ரைட்டுன்னு எல்லா பக்கமுமே காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குன்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா பல பேர் அவங்களுக்குள்ளேயே நீங்கள் அட்ராக்டிவாக தெரியுறீங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம் நமக்கு யாருமே காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலையே, அதனால நம்ம அன்அட்ராக்டிவா இருக்கோமோ அப்படின்ட்டு. ஆனா எல்லாரும் உங்களை அட்ராக்டிவான ஆளுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து நம்பர் 10, அப்பீலிங் ஐ ஷேப்ஸ். பிசிக்கல் அட்ராக்ஷனுக்கு ஐ ஷேப் எப்படி முக்கியமா இருக்குது பார்க்க நடத்தின ஒரு ஸ்டடியில சில ஐ ஷேப்ஸ் முக்கியமா விமென்ஸ்ல மற்றதை விட இன்னும் அட்ராக்டிவா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்களுக்கு அழகான பெரிய கண்கள் இருக்கக்கூடிய பெண்களை ரொம்பவே பிடிக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால என்னோட கண் பெருசா இருக்கே, பார்க்க நல்லா இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்கு உங்க கண்ணு தான் அட்ராக்டிவானதா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 11, கான்ஃபிடென்ட் போஸ்டர். உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டர் இருக்கா?
நல்ல போஸ்டர்னா ஒண்ணுமே இல்ல, எல்லா சிச்சுவேஷன்லயும் நீங்க நிமிர்ந்து நேரா கூன் விழாம இருக்கிறது. ஒரு நல்ல போஸ்டர் இருக்கிறது கூட அட்ராக்டிவா இருக்கிறதுக்கான ஒரு ரீசனே சொல்லலாம். ஏன்னா நீங்க இப்படி நிமிர்ந்து நேரா உட்காரும் போதோ இல்ல நிற்கும் போதோ கான்பிடென்டா இருப்பீங்க. கான்பிடென்டா இருந்தா இன்னும் அட்ராக்டிவா இருப்பீங்க. உங்க கான்பிடென்ட்டே பலருக்கு பிடிச்சு போயிடும். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா மத்தவங்க உங்களை ஈஸியா பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்க ஷைன் ஆகிறதுக்கான பல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்பர் 12, சோசியல் கிராவிட்டி. உங்களோட பிசிக்கலான ஷேப் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி சூரியனை நம்மளோட பூமி எப்பயுமே சுத்தி வரதோ அது மாதிரி அட்ராக்டிவான ஆளா இருக்கிறவங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி அவங்க மற்றவங்களை அவங்க பக்கம் கவர்ந்து இழுப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதனால உங்களை தேடி எல்லாரும் வர்றாங்கன்னா அது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க பிசிக்கலி அட்ராக்டிவ். அடுத்து நம்பர் 13, ரிலேஷன்ஷிப் ஃப்ரீக்வன்சி. நீங்க எவ்வளவு நாள் சிங்கிளாவே இருக்கீங்க? அட்ராக்டிவான பீப்புள்ஸ் ரேர்லி தான் சிங்கிளா இருப்பாங்க. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதும் அவங்களுக்கு புது பார்ட்னர்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாம். இந்த காரணத்தினால தான் நீங்க ரேரா சிங்கிளா இருப்பீங்களாம். அடுத்து நம்பர் 14, பர்சனல் ஸ்டைல். பிசிக்கலான அட்ராக்ஷன் நம்ம உடம்பை மட்டுமே பொறுத்ததில்லை, உங்களோட பிசிக்கல் கேரக்டர்ஸ், பிரசன்டேஷன் இதையும் தான் வச்சிருக்கு. உதாரணமா நம்மளோட கிளாத் அண்ட் ஸ்டைல சொல்லலாம். உங்க பிசிக்கல் அப்பியரன்ஸுக்கு இது ஒரு பெரிய ரோல் பண்ணுது. கிளீனா உங்களுக்கு ஃபிட்டா இருக்கக்கூடிய துணி பெஸ்டா இருக்கும். ஆனா தொலைன்னு லூஸா இருக்கக்கூடிய கிளாத் போட்டா பார்க்கவே நல்லா இருக்காது. உங்க ஸ்டைல் எப்பயுமே உங்க உடம்போட ஷேப்பை சுத்தி தான் எப்பயுமே இருக்கும். இது உங்களோட மூட், லைஃப் ஸ்டைல், ஹாபிட்ஸ் எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்றதா இருக்கும். அதனால துணியை தைக்கும் போது உங்களுக்கு ஃபிட்டா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 15, an infectious smile. நீங்க ஒரு ஸ்மைல் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அதனால ஒரு யூஸ் இல்லைனாலும் அவங்களும் சிரிப்பாங்க. ஒரு கிரேட் ஸ்மைல் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி பரவுது. ஏன்னு கேட்டா இது ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையும் குறைச்சு அந்த சிச்சுவேஷன்ல நம்மள மாத்திரும். அதனாலதான் ஒரு ஜென்யூனான கைண்ட் ஸ்மைல் ஒரு நபர்கிட்ட இருக்கிற அட்ராக்டிவான விஷயம். இப்போ உங்களோட சிரிப்பும் இன்ஃபெக்ஷன் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க ஒரு ரூம்ல சில பேரோட இருக்கும்போது நீங்க சிரிச்சுட்டே மற்றவங்கள பாருங்க. எல்லார விடவும் உங்க ஸ்மைல் முதல்ல இருந்துச்சுன்னா நீங்க ஒரு அட்ராக்டிவான ஆள்னு அர்த்தம். அடுத்து நம்பர் 16, இமேஜினரி ஃபிளாஸ். நீங்க அட்ராக்டிவா இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாருக்கும் சில விஷயத்துல இன்செக்யூரிட்டி இருக்கும். ஆனா சில பேருக்கு இந்த இன்செக்யூரிட்டி கற்பனையானதா இருக்கும். உங்களை பத்தி உங்களுக்கு சில இன்செக்யூரிட்டி இருந்தாலும் அதை இந்த உலகம் எடுத்துக்காம உங்களை எப்பவுமே ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆளா தான் பார்க்குமாம். அடுத்து நம்பர் 17, லம்பார் கர்வேச்சர். விமன்ஸ்ல ஸ்பைன்னு சொல்லப்படுற முதுகு தண்டுவடம் அட்ராக்ஷனா இருக்கிறதுக்கு தேவையான ஒண்ணு. ஏன்னா இதுதான் நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கறத அப்பியரன்ஸை காமிக்கும். ஒரு ஸ்டடியில இது ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட ஒரு காரணியா இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த கர்வேச்சர் அதிகமா இருக்கிற ஒரு பெண்ணையும் மென்னுக்கு ரொம்ப பிடிக்குமாம். இதை பாடி ஷேப்னு கூட சொல்லலாம். அதனால அழகான ஃபிட்டான பாடி ஷேப் மற்றவங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணுது. இந்த வீடியோல உங்களுக்கு உங்களை பத்தி தெரியாத விஷயங்கள் கூட மற்றவங்களுக்கு உங்களை அட்ராக்டிவா காமிக்குதுன்னு சொல்லலாம். மேலும் இது போன்ற சைக்காலஜிக்கல் வீடியோக்களுக்கு மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.